பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆஸ்டின் தமிழ் சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். சங்கீதம் 150 இப்படியாக வாசிக்கிறோம். அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள், அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள், எக்கால தொனியோடு அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள், தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள், ஓசையுள்ள கைத்தாளத்தோடு அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் அப்பா எங்களை கூட்டி சேர்த்த உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தரே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள் என்று சொல்லி அப்பா நாங்கள் வாசித்தோமே. ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் அப்பா உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க ஆண்டவரே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவர் அப்பா, மிகவும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் ஐயா. மகிமை மாட்சிமை நீர் அணிந்து கொண்டிருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறாப்பா. வானங்களை திரையை போல விரித்திருக்கிறீரப்பா. ஆகாய விரிவு உம்முடைய கரத்தின் கிரைகளாக இருக்கிறது ராஜா. ஆண்டவரே, ஹல்லேலூயா அப்பா, துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறாப்பா. உம்முடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமானவைகளாப்பா, உம்முடைய வழிகள் எல்லாம் நியாயமாய் இருக்கிறது ராஜா. ஆண்டவரே, நீர் சத்தியமுள்ள தேவனாப்பா. ஆண்டவரே, உம்மை போல ஒரு தேவன் இல்லை ராஜா. அப்பா, நீர் அன்புள்ள தேவனாப்பா, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனாப்பா, மனதுருக்கமுள்ள தேவன் ஐயா, மன்னிக்க தயபெருத்திருக்கிறவர் ஐயா. அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கேருபீன்கள் மத்தியிலும் சேராபீன்கள் மத்தியிலும் வாசம் செய்கிற தேவரீர் அப்பா. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்துமே கர்த்தருடைய மகிமையால நிரம்பி இருக்கிறது அப்பா. அல்லேலூயா. ஆண்டவரே, நன்றி நன்றி ராஜா. அப்பா, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. எங்களுடைய வாய் உம்முடைய துதியினாலும் நாள்தோறும் உம்முடைய மகத்துவத்தினாலும் நிரம்பி இருக்கணும் ஐயா. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, ஆண்டவரே, என்னுடைய இருதயம் நல்ல விசேஷத்தால பொங்குகிறது. ராஜாவை குறித்து பாடின கவியை நான் சொல்லுவேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறத போல அப்பா, எங்களுடைய இருதயம் நல்ல விசேஷத்தால பொங்கணும் ஐயா. அல்லேலூயா அப்பா, ஸ்தோத்திர. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா உமக்கு உகந்த வாசனையாக அப்பா உம்முடைய சமூகத்தில் வருவதாக நாங்கள் ஆவியோடு பாட, கருத்தோடு பாட கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. பூமியின் குடிகளை நீங்க எல்லாரும் கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோமே. ஆண்டவரே, புதிய பாடல்களை பாடி தம்புரோடு வீணையோடு நடனத்தோடும் ஐயா அப்பா நாங்கள் உம்மை ஆராதிக்கணுமே. உம்மை ஆடி பாடி ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, சபைகளுக்குள்ளே நான் உம்மை துதித்து ஜாதிகளுக்குள்ளே உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவேன்னு தாவீது சொல்லுகிறது போல அப்பா நாங்களும் ராஜா அப்பா சபைகளின் நடுவில் உம்மை நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த ஆண்டு நாங்க வந்திருக்கிறோம் ஐயா. அப்பா, ஸ்தோத்திர. நன்றி. நீரே மகிமை படுவீராக ஆண்டவரே. நீரே ஆண்டவரே துதிக்கு பாத்திரர் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திர. நன்றி ராஜா. துதிகளில் மகிழுகிற தேவன் அப்பா. நீர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் அப்பா. துதிகளில் பயப்படத்தக்கவர் ராஜா. அற்புதங்களை செய்கிறவர்கள் உமக்கு ஒப்பானவர்கள் ஒருவருமே இல்லை ராஜா. கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய நாமமே வல்லமையில் பெரியதாப்பா. ஆண்டவரே, நன்றி. உம்மை நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறாப்பா. இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. துவக்க முதல் முடி வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்ஸ் அப்பா. ஆண்டவரே, இந்த இடத்துல மகிமையாக ஆண்டவரே அப்பா நீங்க நிரம்பி இருக்கும்படியா ஜெபிக்கிறாப்பா. நிறைவானவர் நீர் வரும்பொழுது எல்லா குறைவுகளும் விலகுகிறது அப்பா. ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் அப்பா இந்த இடத்துல அசைவாடுவீராக ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திர. நன்றி அப்பா. நாங்கள் அப்பா விடுதலையோடு அப்பா நாங்கள் உம்மை ஆராதிக்க நம்மை அப்பா. ஆண்டவரே, சகல தடைகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திர. நன்றி ராஜா. கர்த்தர் எங்கள் முன்னே கடந்து செல்லுவீராக அப்பா. எல்லா கோணலானதுல செவையாக்குவீராக
கரடு முரடானவைகளை சமமாக்கும்படியா ஜெபிக்கிறாப்பா. பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது அப்பா. அன்றே பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்ளணுமே ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர, நன்றி. பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை சேவிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. கர்த்தருடைய மகிமை அப்பா ஆண்டவரே இந்த ஆலயத்தில் வெளியரங்கமாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா ஆராதனை வேலை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி துதித்து பாடின பொழுது அப்பா ஆண்டவரே ஷக்கீனா மகிமை இறங்கினது. அப்படியாய் ஆண்டவரே அப்பா ஆலயத்தை நிரப்பினது அப்பா. அப்படியாக ஆண்டவரே மகிமை இந்த இடத்தை நிரப்புவதாக தகப்பனே ஸ்தோத்திரம். நன்றி அப்பா ஆண்டவரே. வார்த்தையை கொண்டு வருகிற தாசனை மூடி மறைத்து நீர் வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைகள் வல்லமையோடு அதிகாரத்தோடு புறப்பட்டு வரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திர ராஜா, உம்முடைய வார்த்தைகள் ஒரு நாள் வெறுமையா திரும்புவதல்லப்பா, கிரியை செய்கிற வசனம் புறப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால அப்பா. ஸ்தோத்திர ராஜா அப்பா. வார்த்தையை கேட்க முடியாம ஆண்டவரே தடை பண்ணுகிற ஆவிகள், சோர்வின் ஆவி, கன நித்திரை ஆவியை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறாப்பா. கட்டி அப்புறப்படுத்துகிறோம். சண்டே ஸ்கூல் ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வருகிற ஜனங்களை கர்த்தர் துரிதமாய் அழைத்து வருவீராக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ராஜா, ஆண்டவரே நீ அறியாத ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாத ஜாதி உன் தேவனாய் கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலின் பரிசுத்தரின் நிமித்தம் இடத்துக்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார்னு சொல்லியிருக்கிறீங்களா? அப்படியாய் ஆண்டவரே அப்பா ஜனங்களை கூட்டி சேருங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க அப்பா. நாங்க சிறுகவும் நீங்க பெருகவும் வேண்டும் ராஜா. மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் ஹல்லேலூயா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். இந்த பாடலை உற்சாகமாய் நம்ம கரங்களை தட்டி நம்ம பாடியிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே யெகோவா தேவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நாமங்களாய் நம்மோடு படைப்படுகிறார். யெகோவா ஈரே, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். யெகோவா ஷாமா, அவர் சுகம் தரும் தெய்வமாய் நம்மோடு அவர் வாழ்க்கையிலே வருகிறார். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோமா? யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன்.
கொடியேற்றுவார் என்ற வார்த்தையின் வழியாக நம்முடைய வாழ்க்கையில் இம்மட்டுமாய் யெகோவா நிசியாய் ஹalleluya யெகோவா ரூபாவாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் இருந்திருக்கிறார். ஹalleluya. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் தரையிலே விழாதபடிக்கு ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமென் என்று இருக்கிறது. ஆமென். ஹalleluya ஹalleluya. இப்படியே ஒரு பாடலை பாடுகிறோம். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமென் என்று இருக்கிறது. ஆமென். ஹalleluya. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் வாக்கு மாறாதவர். அவர் வார்த்தையில் உண்மை உள்ள தேவன். நம்மை இம்மட்டுமாய் கைவிடாமல் கண்ணின் மணியை போல நம்மை காத்து வழிநடத்துகிற அந்த தேவனுக்கு எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோமா? எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி இருக்கின்றதே
நன்றி அப்பா. ஒவ்வொரு வாக்குத்தத்த வார்த்தைகளும் அப்பா என் வாழ்க்கையில அப்பா இவர் தரையில விழுந்து போகாத படிக்க எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்பா நீர் அந்த வாக்குத்தங்களை அப்பா உண்மை உள்ளவராய் சர்வ வல்லமை உள்ளவராய் அப்பா நிறைவேற்றி வந்தீரோ, அதே போல இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில பேசப்பா வாக்குத்தத்தங்களை அப்பா ஏமாற்றவா நீ நடத்தி வருகிறீரே, அதற்காக நன்றி அப்பா. ஹalleluya. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக இந்த கண்களை ஏறெடுத்து பார்க்கிறோம் அப்பா. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தருக்கு ஒத்தாசை வரும் வார்த்தைப்படியாக நம்முடைய கண்கள் இந்த வேளையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பதாக, பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பார்ப்பதாக. ஹalleluya. மனுஷர்களை அல்ல, வேறு யாரையும் உலகத்தை அல்ல, இந்த வேளையை நம்ம எல்லாருமாய் ஒருமனப்பட்டு நம்முடைய கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேராய் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆவியானவரே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. யெகோவா தேவனே உம்மையே நோக்கி பார்க்கிறோம் அப்பா. யெகோவா ராஃபா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஹalleluya. நீர் அசைவாடுகிறாங்க, நீர் உலா வருகிறாங்க. ஹalleluya. மனுஷன் அப்பா உலகத்தை ஆதாயப்படுத்தினால் தன் ஜீவனை நஷ்டப்பட்டால் லாபம் என்ன என்று வேதம் சொல்கிறது அப்பா. இந்த உலகம் முழுவதையும் நாங்கள் ஆதாயப்படுத்தினால் அப்பா எங்கள் ஜீவனை நாங்கள் நஷ்டப்படுத்தினால் அப்பா எங்களுக்கு லாபம் ஒன்றுமே இல்லை அப்பா. ஹalleluya. உமக்காக இந்த உலகத்தை வெறுத்து ஓடுகிற கிருபை அப்பா இந்த 6வது நிலையில அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஊற்றுகிறார். ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடி ஒத்தாசை ஒரு கடவுளின் நேரம் எங்களை ஏறிட்டு பார்க்கிற பாடலை உணர்ந்து மனதின் ஆழத்துக்கு பாடுவோமா? எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய்
ஷபரதுரபா ஓரி கலாகரதுரபா ஷபரபோயா துரவாவியானவரே அப்பா கண்களை திறக்கிறார்கள். அன்னைக்கு அப்பா யாக்கோபு அப்பா தேவதூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் கண்டாரே அப்பா இந்த வேளைப்பா இயேசுப்பா எங்களுடைய சபையில் ஆவியானவரே தேவதூதர்கள் அப்பா ஏறுவதையும் இறங்குவதையும் அப்பா எங்களுடைய மனக்கண்களை காண அப்பா என்னுடைய இதயத்தின் கண்களை திறக்கிறார்கள். யாக்கோபு ஷகரோதிரிவி கவரதுரபா ஓரியா குரோபு ஷபரகலஹதர தெரேதரே வஷாரியா குரோபு தரபா அப்பா என்னுடைய வாய்கள் அப்பா உம்மை கிட்டி சேர்கிறது. ஆனால் என்னுடைய இதயமோ உம்மை விட்டு விலகி இருக்கிறதே. ஹalleluya ஹalleluya ஓ தியாகரபா ஷகரதுரிபா அப்பா உம்மை கிட்டி சேர்கிறது. உம்மை கிட்டி சேர்கிறது அப்பா. ஹalleluya வானம் ஒரு சிங்காசனம் பூமி ஒரு பாதபடி அப்பா உம்முடைய கண்கள் எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறது ராஜா. எங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அப்பா இதயத்தை பார்த்து அப்பா எங்கள் நிரப்புகிறாங்க. எங்களுடைய இதயங்கள் உம்மை கிட்டி சேர்ந்தோம் அப்பா. இதயங்கள் அப்பா உலகத்தை அல்ல ராஜா உம்மை கிட்டி சேர்ந்தோம் அப்பா.
திறவுகோலை உடையவர் இந்த இடத்துல இருக்கிறார். தாவீதின் திறவுகோலை உடையவர் இந்த இடத்துல இருக்கிறார். வானத்தின் திறவுகோலை உடையவர் இந்த இடத்துல இருக்கிறார். தொடர்ந்து பாடுவோமா? அவரை ஆராதிப்போம், அவருடைய சமூகத்துல ஆராதிப்போம். கேருபீன்களும் சேருபீன்களுக்கும் மத்தியில வாசம் பண்ணுகிறவரை ஆராதிப்போம். தூதர்களும் மூப்பர்களும் ஆராதிக்கிறவரை நாம் ஆராதிப்போம். 7 குத்துவிர விளக்குகளின் மத்தியில உலாவுகிறவர், சபைகளின் நடுவில உலாவுகிற அந்த தேவன் இந்த நாளிலே இந்த இடத்துல உலாவுகிறார். தாவீதின் திறவுகோலை உடையவர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். பரலோகத்தின் திறவுகோலை உடையவர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆதியும் அந்தமும் ஆனவர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். ஜெபங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தருகிறவர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். நம் வார்த்தை, அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழாது என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில அடைக்கப்பட்ட கதவுகளுக்காய் நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ, சகல திறவுகோள்களையும் உடையவர் இந்த இடத்துல வாசம் பண்ணுகிறார். அவர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வஸ்திர தொங்கலின் நுனியை தொடும்படிக்காய் வாஞ்சிப்பீர்களா? அவருடைய கண்ணீரின் துளியை காண்பீர்களா? அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்பீர்களா? நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய தேவன் நம்மத்தில கடந்து வந்திருக்கிறார். தன்னுடைய ஜனங்களின் துதிகளில வாசம் பண்ணுகிறவர், பிரியமாய் இருக்கிறவர், மகிழ்ந்து இருக்கிறவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். சாலமோனிலும் பெரியவர் இந்த இடத்துல இருக்கிறார். அப்பா, ஆலயத்தை காட்டிலும் பெரியவர் இந்த இடத்துல இருக்கிறார். ஒரு விசை அவருடைய பிரசன்னத்தை உணர்வோமா? அவருடைய பிரசன்னத்தை உணர்வோமா? அவருடைய பிரசன்னத்துக்குள்ள கடந்து வருவோமா? பரிசேயர்கள், சதுசேயர்கள் அவருடைய வார்த்தையை கேட்டாங்க, ஆனா அவரை கிட்டி வரவில்லை. அவரை கிட்டி வரவில்லை. என் பக்கத்துல வாங்க என்று அவர் அழைத்தார். வருகிறதற்கு அவர்களுக்கு மனதில்லை. இந்த நாளில அவருடைய பிரசன்னத்தை நாடி வாஞ்சிக்கிறவர்களா? உங்கள் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில நீங்க இருக்கீங்கன்னு தெரியல. சங்கீதம் 105:19 நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வசனம் நிறைவேறும் அளவும், காலம் நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது என்று வாசிக்கிறோம். ஆமென். அவருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது. இன்று உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புடமிடுதலுக்குள்ளே நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்களா? தேவாதி தேவன் சொல்லுகிறார், உனக்கு ஒரு மகிமையான காலத்தை நான் வைத்திருக்கிறேன். உன்னை நான் பார்வோன்களுக்கு முன்பாய் உயர்த்துகிற ஒரு காலத்தை நான் வைத்திருக்கிறேன். அது நிச்சயம். என் வார்த்தை தரையிலே விழாது என்று சேனைகளின் கர்த்தர் இன்று உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த புடமிடுதலின் நாட்களில அவருடைய கரத்தை பற்றிக் கொள்வீர்களா? புடமிடுதலின் நாட்களில அவருடைய கரத்தை பற்றிக் கொள்வீர்களா? ஒத்தாசை வரும் பர்வதமாகிய அவருக்குள்ளே ஸ்திரப்பட்டு இருப்பீர்களா? ஸ்திரப்பட்டு இருப்பீர்களா? சங்கீதம் 28:5 வாசிக்கிறோம், அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவருடைய கரத்தின் கிரியைகளையும் கவனியாமற் போனபடியினால கர்த்தர் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை மீண்டும் எடுத்து கட்ட மாட்டார் என்று சொல்லி இருக்கிறது.
சேனைகளின் அதிபதியாகிய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அதுவே உங்கள் எதிரிகளின் வார்த்தையாய் இருக்கும். உனக்கு எதிராய் எழும்புகிறவர்களின் மத்தியில நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் செய்வேன். அவர்களின் கரத்தின் செய்கைகளை கிரியைகளை கவனியாமற் போனபடியினால அவர்களை இடித்து போடுவேன், மீண்டும் கட்டமாட்டேன். உன் சுக வாழ்வோ துளிர்க்கும், என்னிடத்திலிருந்து துளிர்க்கும். தாவீதின் அடி வேரை துளிர்க்க பண்ணின தேவன் அவர். The stump that everyone said will not blossom. அடி மரத்திலிருந்து ஒரு வேர், ஈசாயின் அடி மரத்திலிருந்து ஒரு வேர் துளிர்க்கும் என்று தேவன் சொன்னார். சொன்னவர் சொன்னதை நிறைவேற்றுவார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட இருக்கும். எல்லோரும் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களா உங்கள் இருதயத்தை அவர் முன்னாலே ஊற்றி விடுங்கள். உங்களுடைய இருதயத்தை அவர் முன்னாலே ஊற்றி விடுங்கள். அன்னாள் தன் இருதயத்தை கண்ணீரோடு அவருடைய சமூகத்திலே ஊற்றினாள் என்று வாசிக்கிறோம். வேதம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் அன்னாளை நினைந்தருளினார். ஆமென், ஹalleluya. அன்னாளை நினைந்தருளின அதே தேவன் இன்று உங்கள் ஒவ்வொருவரையும் நினைந்தருளுகிறார், ஒவ்வொருவரையும் நினைக்கிறார். அவருடைய பார்வைக்கு விலகினது ஒன்றுமில்லை. உங்கள் பாதைகளை அவர் அறிந்திருக்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். தூதர்களும் மூப்பர்களும் நோக்கி பார்க்கிறவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். வானத்தின் சர்வாதி சேனைகள் நோக்கி பார்க்கிறவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவருடைய முகத்தின் பிரகாசம் நம்மேல் வீசும்படிக்காய் அவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். அவர் நம்மேல் வாஞ்சியாய் இருக்கிறபடினால இந்த இடத்துல வந்திருக்கிறார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவருடைய பாதத்துல ஊற்றி விடுங்க. உங்க அங்கலாய்ப்புகளை எல்லாம் அவருடைய பாதத்துல ஊற்றி விடுங்க. அவருடைய சமூகத்துல ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு. ஹalleluya, ஹalleluya. அப்பா, உம்முடைய ஆனந்தம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஆனந்த தைலத்தினாலே என்னை அபிஷேகம் செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம் உண்டு ஆண்டவரே. வேறிடத்தில் 1000 நாட்களை பார்க்கிலும் உம் சமூகத்தில் ஒரு நாள் மேலானது, ஒரு நிமிடம் மேலானது ஆண்டவரே. இந்த நிமிடத்தை நான் விட்டுவிடாதபடிக்கு, இந்த நேரத்தை நான் விட்டுவிடாதபடிக்கு பற்றிக் கொள்ளுகிற ஆண்டவரே, பற்றிக் கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஆஸ்டின் தமிழ் சபையின் சார்பாக இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். இந்த வாரம் வெள்ளி சனிக்கிழமை நமக்கு எந்த ப்ரோக்ராமும் கிடையாது. கடந்த வருடத்தில் நமக்கு பாஸ்டர் சொன்னபடியே தான் இந்த வாரத்தில் நம்ம குடும்பமாய் நம்மளுடைய கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு கொண்டு வந்து அவனுடைய சத்தியத்தை அறிவிப்பது, ஒரு சின்ன ப்ரேயர் நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்கிற கூப்பிட்டு நம்ம செய்வது, இப்படிப்பட்ட காரியங்களை இந்த வாரத்தில் நம்ம செய்வோம். இந்த வாரத்தில் தொடர்ந்து பிறந்த நாள், திருநாள் காண்கிறவர்கள் இருப்பீர்கள் என்றால் முன்பாக வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. அதை தொடர்ந்து உங்களுக்கு சாட்சிகள் இருக்குமானால் இவ்வேளையில் கூட கர்த்தருடைய நாமத்துக்கு சாட்சியாகவும் சபையின் பக்தி விருத்திக்கு சாட்சியாகவும் சாட்சிகளை வந்து இங்கே சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலும் ஆஸ்டின் தமிழ் சபையின் சார்பாகவும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வல்லமையான தேவ பிரசன்னத்துக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய துதிகளின் மத்தியில் அவர் வாசம் செய்கிறவராயிருக்கிறார். அவர் வாஞ்சையுள்ளவராயிருக்கிறார், பிரியமுள்ளவராயிருக்கிறார். அந்த துதி என்பது நம்முடைய நாவிலிருந்து எழும்புகிறது மாத்திரமல்ல. Children are dismissed to Sunday school. அந்த துதி என்பது நம்முடைய நாவிலிருந்து எழும்புகிறது மாத்திரமல்ல, நம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எழும்புகிறது. சரியா? இந்த நாளில் கர்த்தர் குறிப்பாக சிறப்பாக ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களோட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. It is a Super Bowl Sunday, so it really takes some sacrifice to come to the service, இல்லையா? ஆனால் கர்த்தர் அதை கவனிக்கிறவராயிருக்கிறார்.
எனக்கு ஃபுட்பாலே பிடிக்காது பிரதர், நான் இருந்தாலும் பார்க்க மாட்டேன், எனக்கு பார்த்தாலும் புரியாதுன்றீங்களா? பட் ஈவன் தென் டசன்ட் மேட்டர். கர்த்தர் இந்த நாளில் எப்போவுமே ஒரு சாக்ரிஃபிஷியல் ப்ரேயர், சாக்ரிஃபிஷியல் கம்மிங். உலகமெல்லாம் ஏசாயா 6 அழகாய் வாசிக்கிறோம் இல்லையா? ராஜாவை கண்டு முழு தேசமும் உசியா ராஜா மரணமடைந்த அந்த வருஷத்தில், அந்த நாளில் என்று வேதம் சொல்லுகிறது. முழு ராஜாங்கமும் தேசமும், ஐயோ ராஜா செத்து போயிட்டார், 52 வருடங்கள் நம்மை வல்லமையாய் அதிகாரமாய் அரசாண்ட ராஜா மரித்து போனார், நாங்கள் எல்லாம் அங்கே அரண்மனைக்கு ஓடுகிறோம் ஓடிக்கொண்டிருந்தாங்க. ஏசாயா மாத்திரம் கர்த்தருடைய ஆலயத்தை நோக்கி ஓடினான். ஹல்லேலூயா. பாருங்க, சேனைகளின் கர்த்தர், ராஜாக்கள் வரலாம் போகலாம், ராஜாங்கங்கள் எழும்பலாம் வீழ்ந்து போகலாம், சுகங்கள் துளிர்க்கலாம் துளிர்க்காம போகலாம், ஆனால் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னாலும், ஏசாயா சொல்லுகிறார், மகிமையான அந்த தரிசனத்தை நான் கண்டேன், ஆலயம் அவருடைய வஸ்திர தொங்கலால் நிரம்பி இருந்ததை கண்டேன் என்று சொல்லுகிறார் ஏசாயா. அபுதமாய் நாம் ஒரு இருதயத்தில் ஒரு கதறலோடு அவருடைய சமூகத்திற்கு வரும் பொழுது, அப்பா நாங்கள் எல்லாவற்றையும், we have exhausted all our ways, our wisdom, and we are here, O Lord என்று வரும் பொழுது நிச்சயமாய் அவர் நம்முடைய குரலை கேட்கிறவராய் மாத்திரமல்ல, அதற்கு பதில் தருகிறவராய் இருக்கிறார். நம்ம போன வாரம் நம்முடைய செய்தியில் பார்த்தோம், குறிப்பாய் நம்முடைய அந்த பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கும் என்று நாம் வாசிக்கிற பொழுது, காலங்கள் எவ்வளவு நிலையற்றவைகளாய் உறுதியற்றவைகளாய், what a wobbling time, uncertain times that we all live in. நாம் எல்லாரும் வாழ்கிற ஒரு காலகட்டத்தை யோசித்து பாருங்க. ஒரு 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 சோஷியல் ஒரு செக்யுலர் மனுஷர் இப்படி சொன்னார், இன்றைக்கு உலகத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, it all takes one mad man to touch one tiny button to incinerate the entire world. ஒரு 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 புத்தி சுவாதீனமில்லாத ஒரு மனிதன் ஒரு ஒரு பட்டனை தொட்டா, இன்றைக்கு நியூக்ளியர் வேர்ல்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அபுதமான ஒரு உலகத்தில், நிச்சயமற்ற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் என்னுடைய நிச்சயத்தை, என் காலங்களின் உறுதியை நான் எப்படி பெற்றுக்கொள்வது? ஞானம் அறிவு இவற்றை குறித்து நாம் பூரண ரட்சிப்பு ஞானம் அறிவு இவற்றை குறித்து நாம் பார்க்கிறதற்கு முன்பாய், அந்த பூரண ரட்சிப்பின் ஆழமான நம்முடைய அடித்தளத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். The foundation of our faith, the foundation of our salvation, அவருடைய ரட்சிப்பின் அடித்தளம் நமக்கு என்ன? நம்முடைய we are looking at the foundation. அதை குறித்து சொல்லும்போது தான் நான் அந்த வில்லியம் பூத்துடைய ஒரு quote I shared with all of you. It's a very very startling quote. I read it again. அதை மட்டும் பார்த்து இன்றைய செய்திக்கு கடந்து செல்லுவோம். So William Booth, the founder of Salvation Army, was asked, 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் அவரிடத்தில் கேட்கப்பட்டது, 20ஆம் நூற்றாண்டுக்கு நீங்கள் காண்கிற மிகப்பெரிய டேஞ்சர் என்ன? சபைக்கும் சரி உலகத்திற்கும் சரி, what is the greatest danger that you see for the church and the world in 20th century? And he said, the chief danger that confronts the coming century will be religion without the Holy Spirit, Christianity without Christ, forgiveness without repentance, salvation without regeneration, politics without God, and heaven without hell. This is the greatest danger of the 20th century, he said. What a prophetic word. சில நேரங்களில் தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடாது என்று நாம் ஜெபிக்கணும்னா இந்த தீர்க்க தரிசனத்திற்காக ஜெபிக்கணும், இது நிறைவேறக்கூடாது என்று. வில்லியம் பூத் சொன்னது 20ஆம் நூற்றாண்டை பற்றி. நம்ம அந்த 20ஆம் நூற்றாண்டை கடந்து இப்போ எங்க 21ஆம் நூற்றாண்டில் நாம் இருக்கிறோம். காலங்கள் மேம்பட்டு இருக்கிறதா அல்லது இஸ் இட் த அதர் சைட்? ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இந்த நாளில் நாம் அடித்தளத்தை குறித்து, அந்த உறுதியை குறித்து நாம் பேசும் பொழுது, பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். இந்த நூற்றாண்டுகளை தாண்டி ஒரு விசை உலகத்தில் உறுதியாக இருக்கிற என்ன காரியம், எந்த மனுஷர், எந்த ராஜாங்கம், எந்த ராஜா, எந்த சட்டத்திட்டம் என்று ஒரு விசை யோசிச்சு பாருங்க. நூற்றாண்டுகளை கடந்து
திஸ் ஹஸ் பீன் ஸ்டேபிள், நெவர் சேஞ்சிங் என்று ஏதாவது ஒரு காரியத்தை யோசித்து பாருங்க. எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ரீம்லி ஃபியூ. இவ்விதமான சூழ்நிலையில தேவன் சொல்லுகிறார், காலங்களும் சமயங்களும் எப்படி இருந்தாலும் பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாக இருக்கும். நமக்கு ஆங்கர் வேர்ட்ஸாக கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு வசனம் பாருங்க. இதுல 1 கொரிந்தியர் 15:58 நாம் வாசிக்கிறோம் என்றால், வசனம் சொல்லுகிறது அழகாய், எனக்கு பிரியமான சகோதரரே. யாராவது எடுத்திருந்தால் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:58. கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையில எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. நம்முடைய காலங்களுடைய உறுதி எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம். மற்ற எல்லா பிரயாசங்களும் விருதாவாய் போகும் ஒரு நாள். நாம் சம்பாதித்திருக்கிற வெள்ளியும் பொன்னும் செல்வங்களும் மற்றவைகளும், ஒரு ஐ திங்க் லாஸ்ட் வீக் டியூரிங் தி ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் there was a big shake down. என்னன்னா ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் எந்த ரிட்டர்ன்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நாளில் அந்த மேக்னிஃபிஷன்ட் 8ன்னு ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா? do you know how much they lost in one single day? Close to $200 billion. One single day their valuation was lost. $250 billion. ஏன்னா everyone has got hundreds of billions of dollars planned to invest, ஆனா ரிட்டர்ன் எதுவுமே இல்லையே என்று சொல்லி பாருங்க. நம்முடைய பிரயாசங்கள் அவசியமானவை. பிரயாசமே படாம நான் சரி ஆண்டவர் எனக்கு வானத்திலிருந்து மண்ணா கொடுப்பாரு, காடையை கொடுப்பாரு, நான் படு தூங்கிட்டு இருப்பேன், எனக்கு எல்லாம் நடந்து அபுதமாய் அல்ல. நாம பிரயாசப்படணும். நமக்கு குடும்பத்தை தந்தவர் கர்த்தர், அதற்காக நாம் பிரயாசப்படணும். சபையை தந்தவர் கர்த்தர், பிரயாசப்படணும். பிள்ளைகளை தந்தவர் கர்த்தர், அவர்களுக்காய் பிரயாசப்படணும். அதனால பிரயாசப்படாம வேலையே இல்லாம எல்லாரும் முழு நேர ஊழியத்துக்கு எல்லாரும் வானத்தை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருங்க, ஆண்டவர் மன்னா. that is not what Bible says. that's not what Bible says. கர்த்தருக்குள்ளே அந்த பிரயாசம் எப்படி இருக்கிறது? நான் படுகிற, அதனாலதான் எதை செய்தாலும் தேவ நாம மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தின் எஜமானர்களுக்கு வேலை செய்யறது போல வேலை செய்யாதீங்க, உங்களுடைய எஜமானன் பரலோகத்தில் இருக்க அவருக்கு வேலை செய்கிறதை போல செய்யுங்க என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வேலை செய்யாம சும்மா உட்காந்துரு அப்படின்னு எந்த இடத்துலையும் வேதம் சொல்லல. நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் அவை கர்த்தருக்குள் பிரயாசமா இருக்கணும். முதலாவது பாருங்க, அப்படிப்பட்ட பிரயாசங்கள் விருதாவா இருக்காதென்று அறிந்து பாருங்க. கனி தரன், நம்ம வேதத்தில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு, பலமுறை என் பிள்ளைகளுக்கு இதை நான் சொன்னதுண்டு. கர்த்தர் ஆஸ்தியையும் சொத்தையும் சம்பாதிக்கிறதற்குரிய பலனையும் ஜீவனையும் ஒரு சிலருக்கு கொடுக்கிறார். அதோட அடுத்த பகுதி வசனம் அழகாய் சொல்லும், அதன் பலன்களை அனுபவிக்கிற சிலாக்கியத்தை வெகு சிலருக்கு கொடுக்கிறார் என்று. பாருங்க, இன்னைக்கு உலகத்துல எல்லா பணக்காரங்களும் சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? miserable life there are people who have. நம்ம ஆஸ்தியையும் சொத்தையும் சம்பாதிக்கலாம், பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளலாம், இல்லங்களை சேர்த்துக் கொள்ளலாம், நல்ல வேலையில் இருக்கலாம், சகலத்திலும் இருக்கலாம். ஆனால் அவற்றின் கனிகளை அனுபவித்து ஒரு சமாதானமுள்ள அன்புள்ள ஜீவியம் நாம் ஜீவிக்க வேண்டும் என்றால் அந்த பிரயாசங்கள் கர்த்தருக்குள்ள படுகிறவைகளாய் இருக்கணும், கர்த்தருக்குள்ள கனிதருகிறவர்களாய் இருக்கணும். அந்த ராஜ்யத்தை குறித்ததான சிந்தை நமக்கு இல்லாமற் போனால், I'm part of building God's kingdom. அது என்னுடைய வேலை ஸ்தலமா இருந்தாலும் சரி, என் குடும்பமா இருந்தாலும் சரி, பிள்ளைகளுக்கு, நானும் என் மனைவியும் எங்களுடைய பிள்ளைகளுக்காய் திருமண காரியத்திற்காய் ஜெபிக்கும் பொழுது நாங்கள் என்ன ஜெபிப்போம்னா, அப்பா தேவ ராஜ்யத்தை கட்டுகிறபடிக்காய், தேவ சபையை கட்டுகிறபடிக்காய் நீங்கள் ஒன்று சேர்த்து கொண்டு வா. ஏன்னா கணவனும் மனைவியும் தான் முதல் சபை, அவர்கள் தான் முதல் சபை. ஆண்டவரே எங்களுக்கு அப்படி ஒரு பொண்ணு வேணும், இப்படி ஒரு பையன் வேணும் என்பது ஒரு பக்கம்,
வாஞ்சிக்கிறதுல தவறில்லை, நம்முடைய பிள்ளைகளோட நல் வாழ்க்கைக்காய் வாஞ்சிக்கிறதுல தவறில்லை. அதற்கு அவை எல்லாவற்றிற்கும் மேலாய் தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு காரியத்துக்கு நீங்க ஜெபிக்கும் பொழுது, அவர்களுடைய சுகத்திற்காய் ஜெபிக்கும் போது, பலத்திற்காய் ஜெபிக்கும் பொழுது, சங்கீதத்திலிருந்து நான் பலமுறை இந்த வசனத்தை சொல்லி இருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் பிழைத்திருந்து நல்லா சம்பாதிக்கும்படிக்காய் எனக்கு ஜீவனுள்ள நாட்களை கொடுன்னு சொல்லலை. அவன் சொல்றான், நான் பிழைத்திருந்து வரப்போகிற சந்ததிக்கு உம்முடைய பராக்கிரமத்தையும் உம்முடைய ரட்சிப்பையும் நான் சொல்லும்படிக்காய் என் ஆயுசு நாட்களை எனக்கு கூட்டிக் கொடும். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு நாம் ஜெபிக்கும் பொழுது எவ்வளவு சின்ன வயசுல இருந்தாலும் அதை கொண்டு தான் ஜெபிக்கணும். என் பிள்ளை நல்லா படிக்கணும் ஆண்டவரே, அது தேவ ராஜ்யத்துக்கு பயன்படணும் ஆண்டவரே. என் பிள்ளை நல்லா சம்பாதிக்கணும் ஆண்டவரே, ஊழியங்களும் ஊழியக்காரர்களும் தாங்கப்படணும் ஆண்டவரே. என் பிள்ளை சுகபல ஜீவனோடு வாழணும் ஆண்டவரே, உமக்கென்று ஓடுகிறதற்காய் தகப்பனே. என் பிள்ளைக்கு நல்லதொரு திருமண காரியம் நடக்கணும் ஆண்டவரே. ஏனென்றால் குடும்பம் நீர் ஸ்தாபித்தது, அவர்கள் குட்டி திருச்சபையாய் எழும்பணும் ஆண்டவரே. அவர்கள் ஒரு தேவ சந்ததியை எழுப்பணும் ஆண்டவரே. நம்முடைய சிந்தையெல்லாம் நாம் ஓடுகிறது தேவ ராஜ்யத்திற்காய். எதை செய்தாலும், எப்போது செய்தாலும், எங்கு செய்தாலும் நான் உழைத்துக் கொண்டிருக்கிறது தேவ ராஜ்யத்திற்கு என்கிற சிந்தை நமக்கு இருக்கும் பொழுது, அதற்கு பெயர்தான் கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது. நாம நினைச்சுக்கிறோம் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம்னா நான் முன்னாடி நின்று நான் ப்ரீச் பண்றது, இங்கே நின்று பாடுறது, அவங்க ஜான் வந்து ஃபுல்லா மீடியாலாம் அரேஞ்ச் பண்றது, நான் இங்கே சாப்பாடு ஏற்பாடு பண்றது, ஃபெசிலிட்டி பண்றது, இது மாத்திரம்தான் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம். இது கர்த்தருக்குள்ள படுகிற பிரயாசம். நிச்சயமாய் கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். ஆனால் நம்முடைய முழு வாழ்க்கையுமே கர்த்தருக்குள் படுகிற அப்படி இருந்தாதான் நம்ம சொல்ல முடியும் பவுல் அப்போஸ்தலனை போல, நல்லதொரு ஓட்டத்தை ஓடினேன், ஆமென், நல்லதொரு போராட்டத்தை போராடினேன். பவுல் சொல்லல, எனக்கு போராட்டமே இல்லை, நான் கர்த்தருக்குள்ள பிரயாசப்பட்டதுனால ஒருத்தன் எனக்கு எதிர்த்தே வரல, நான் பலசாலியா ஓடினேன், வீக்னஸே வரல எனக்கு, நான் அப்படிலாம் சொல்லல பவுல் அப்போஸ்தலர். என் பலவீனத்துல அவர் பலன் பூரணமாய் விளங்கிற்று என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பிரயாசங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசங்களாய் இருக்கும் பொழுது, பலவீனம் வந்தாலும், ஏசாயா 40:31 வாசிக்கிறோம் இல்லையா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். நம்ம எதுக்காக ராஜ்யத்தை கட்டுறோம், எதுக்காக ஓடுறோம்? அவர் வருகையில நான் காணப்படணும், அவர் வருகையில நான் தகுதி உள்ளவனாய், உண்மை உள்ளவனாய், அவருக்கென்று ஓடுகிறவளாய் நான் காணப்படணும் என்கிற வைராகியத்தோடு நாம் ஓடும் பொழுது பாருங்க, அதனுடைய விளைவுகள் நம்முடைய பலவீனம் வரும். ஆனா ஏசாயா 40:31 படி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து, நாம் விழுகிற நேரங்கள் உண்டு, ஆனால் கர்த்தர் எழுப்புவார். கழுகுகளைப் போல செட்டை விரித்து, உங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவங்க கூட அவங்க லெவலுக்கு நீங்க இறங்கி நீங்க சண்டை போட மாட்டீங்க. கழுகு என்ன செய்யும் தெரியுமா? when the other birds come and tease, when the other birds come and really compete with it, the eagle will not compete with it. It will rise up to the next level. It will rise up to the next level. உயர 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 எழும்பி, அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, சாத்தான் உங்களை கீழே இழுக்க முயற்சிப்பான், நிச்சயமா இழுக்க முயற்சிப்பான், மாம்சத்தில் இழுக்க முயற்சிப்பான். ஆனால் கழுகுகளைப் போல அவர்கள் செட்டைகளை விரித்து உயரே எழும்பி, கடைசியில கழுகு எழும்பி பறக்கிற அந்த உயரத்திற்கு எந்த பறவையும் நெருங்க கூட முடியாது. ஆனால் அவ்வளவு உயரத்திலிருந்து ஒரு eagle can see a prey on the ground miles above the sky. மைல் கணக்கில் அது மேலே பறந்து கொண்டிருக்கும். ஆனால் தேவன் அதற்கு எப்படி, அது தன்னை கீழ்ப்படுத்திக் கொள்ளாமல் மேலே எழும்புகிறதுனால கர்த்தர் எவ்விதமான ஒரு பார்வையை இதற்கு கொடுத்திருக்கிறார் என்றால், ஒரு சின்ன புழு தரையில் அது நகர்ந்து சென்றால் கூட இட் நோஸ். அது வருகிற அந்த வேகத்தின்படி no other bird can even stand in its way. பிரியமானவர்களே, கர்த்தர் அவ்விதமான பிரயாசப்படும்படிக்காக தான் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். அதனால நம்ம கர்த்தருடைய பிரயாசம் என்பது சபைகளில குடும்பம் மாத்திரம் அல்ல, சகல இடங்களிலும் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் மீண்டுமாய் சொல்லுகிறார், கர்த்தருடைய கிரியையில எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. 3 காரியங்கள்.
நம்முடைய அடித்தளம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையினுடைய அடித்தளத்தை எப்படி நாம் அமைத்து கொள்ள வேண்டும், நம்முடைய காலங்களுடைய உறுதி இருக்க வேண்டும் என்றால் அது எப்படி, பூரண ரட்சிப்புனா என்ன என்பதை குறித்து அவர் அழகாய் சொல்லுகிறார். 3 காரியங்கள்: உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையில எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்கள். பாருங்க, முதலாவது காரியம் உறுதிப்பட்டவர்களாயும். நான் முதல்ல கேட்டேன், நூற்றாண்டுகள் தாண்டி நிற்கிற ஒரே ஒரு ஏதாவது ஒரு காரியத்தை உங்க மனதில் நீங்க நினைத்து சொல்லுங்க. See, Christ divided the whole history. There are more people who deny him than who accepts him, but yet he is being spoken even today. இன்றைக்கு வரைக்கும் பாருங்க, ஆரம்ப நாட்களிலிருந்து இன்று வரை அவருடைய அன்பு நம்ம இடத்துல நிலைத்திருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் நமக்கு நல்ல தெரியும், ஜான் 3:16 நம்ம எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்சது. Before we go there, our faith does not stem from the miracles that God worked. Our faith does not stem from the miracles that God worked. இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வந்து சகல அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து, மரித்தோரை உயிரோடு எழுப்பி, தண்ணீரை ரசமாய் மாற்றி, முடவனை சுகமாக்கி, சகலத்தையும் செய்து அவர் சிலுவையில் மரித்து உயிர் தெழாமல் போயிருந்தால் நம்முடைய விசுவாசம் வீண் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். பாருங்க, அதனால நம்முடைய விசுவாசம் என்பது அவருடைய அற்புதங்களை குறித்து, அற்புதங்களின் அடித்தளத்தில் அல்ல, அவருடைய அதிசயங்களின் அடித்தளத்தில் அல்ல, அவருடைய வல்லமையின் அடித்தளத்திலே அல்ல, அவருடைய பராக்கிரமத்தின் அடித்தளத்தில் அல்ல. நாம் பாடினோம், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் சாங். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு சிங் தட் சாங் வித்அவுட் டியர்ஸ் இன் யுவர் ஐஸ். ஏன்னா அதை பாடும் பொழுது நமக்கு பரலோகத்தில் நிற்கிற ஒரு அனுபவம் வேண்டும். தூதர்களோடும் மூப்பர்களோடும் சகல தேவ தூதர்களோடும் நம்ம இணைந்து பாடுகிற அந்த ஒரு சிந்தை நமக்கு வரணும். கண்களை மூடி நாம் தனி ஜெபத்தில் பாடும் பொழுது பாருங்க, இயேசுவானவருடைய எதை குறித்தும் எதன் அடிப்படையிலும் நம்முடைய விசுவாசம் இல்லை. நம்முடைய விசுவாசம் ஒன்றை குறித்து மாத்திரம்தான், சிலுவையில் அவர் நமக்கு காட்டின அன்பு. ஆமேன், ஹல்லேலூயா. பட் ஃபார் தட் ஒன் திங், உலகத்தில் மற்ற எல்லா தேவர்களும், எங்க தேவன் இந்த ஒரு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு, இங்க அதிசயம் செஞ்சிருக்கிறாரு, அங்க அதை செஞ்சிருக்கிறாரு, இங்க இல்லாத இடத்துல இதே, யார் என்ன வேணா சொல்ல முடியும். ஆனால் that sacrificial love, our faith does not stem from the miracles that Jesus worked, but the sacrificial love portrayed on the cross. நமக்காய் சிலுவையில் அவர் காட்டின அந்த அன்பு ஒருவரும் கண்டிராத, காணக்கூடாத அன்பு. அந்த அன்பை குறித்து தான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம். 3:15 நமக்கு நல்லா தெரியும். யோவான் 3:16 நல்லா தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளினார், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ வேற யாராவது இன்னொருத்தர் சொல்லலாம், என்னுடைய தெய்வம் ஏன் இந்த உலகத்திற்கு வந்தது தெரியுமா, அதுவும் அன்பு கூர்ந்ததுனால தான் வந்தது. யார் வேணா சொல்லலாம். ஆனால் அதற்கு அடுத்த வசனம் பாருங்க, அழகாய் சொல்லுகிறது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுகிறதற்காய் அனுப்பினார். வேதத்தில் 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்படும், earth and world. earth and world, தமிழில் பார்த்தீங்கன்னா பூச்சக்கரம், உலகம் என்று 2 வார்த்தைகள் பூமிக்கு பயன்படுத்தப்படும். earth means all of his creation. அவரால் படைக்கப்பட்ட சகலமும் சொல்லப்படும் பொழுது, பூமி உட்பட மிருக ஜீவன்கள் உட்பட சகலத்தையும் குறித்து சொல்லும் பொழுது that's earth. உலகம் என்று சொல்லுது, வேர்ல்ட் என்று வேதம் சொல்லுகிறது, அவர் படைத்த ஜனங்கள், நாம் அவருடைய கரத்தின் கிரியைகள். whether someone is a believer or not, நாம் அன்னை சகலருக்கும் அவர் சிருஷ்டிகராய் இருக்கிறார். சரியா? உலகம் என்பது அதை குறித்து சொல்லி இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது பாருங்க, we sometimes forget இந்த வசனங்களை 3:15, 16, 17 வாசிக்கும் பொழுது, Jesus came for the entire world to be saved, while it was completely unworthy to be saved. பல இடங்களில் நாம் கேட்கிறோம், அந்த பழைய கதைகளில், புராணங்களில் நாம் கேட்கிறோம், அவர் வந்தார், வந்து நல்லதுக்கும் தீமைக்கும் போர் நடந்தது, யுத்தம் நடந்தது, அவர் தீமையை வென்றார், அவர் அவங்களெல்லாம் அழித்து போட்டார், அரக்கர்கள்.
இயேசுவானவருடைய வேதம் நமக்கு அப்படி சொல்லலை. அவர் சகலரும் சகலரும். அதனால தான் சபை என்பது இட்ஸ் நாட் அ மியூசியம் ஆஃப் செயின்ட்ஸ், இட்ஸ் அ சாங்சுவரி ஃபார் சின்னர்ஸ். பாவிகளுக்கு ஒரு சரணாலயமாய் அடைக்கலமாய் அவர் கொடுத்திருக்கிறது தான் இந்த சபை. நாம் அவர் சகலருக்காகவும் வந்தார். எதற்காக அதை நான் சொல்றேன் அப்படின்னா, எதற்காக அந்த வசனத்தை சொல்றேன்னா, அந்த சகலரையும் நாம் எவ்விதமாய் நேசிக்கிறோம். என்னுடைய முழு ரட்சிப்புமே தேவனுடைய அன்பின் அடித்தளத்தில் இருக்குமானால், அவர் தேவகுமாரன் என்பதனால் மாத்திரம் அல்ல, அவர் அற்புதங்களை செய்தார் என்பதனால் மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதனால் மாத்திரம் அல்ல, அவருடைய அன்பில் மாத்திரமே என்னுடைய முழு ரட்சிப்பும் அடித்தளமாய் அடங்கி இருக்கிறது என்றால், அந்த அன்பு உங்களிலும் என்னிலும் எப்படி வெளிப்படுகிறது? பவுல் அப்போஸ்தலர் இந்த வசனத்தில் சொல்லும் பொழுது steadfast என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அசையாதபடி, steadfast, அசைக்க முடியாதபடி, ஒருவரும் உங்களை அசைக்க முடியாதபடி அந்த அன்பில் நீங்க நிலைத்திருங்க என்று அவர் சொல்லுகிறார். You know, that love includes the ones you hate and the ones who hate you and me. That love includes non-believers and persecutors. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, இயேசுவானவர் பேதுருவை எவ்விதமாய் நேசித்தாரோ அதே விதமாய் யூதாசை நேசித்தார். அவர் சீஷர்களை அனுப்பின பொழுது அவருக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு, என்ன நடக்கும் என்று. யூதாஸ், நீ மட்டும் இங்க இருந்து என் கூட மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கோ, நான் மற்ற சீஷர்களை அனுப்புகிறேன். அவங்க எல்லாம் திரும்பி சொல்றாங்க, ஓ, உங்களுடைய நாமத்தினால பிசாசுகள் ஓடுது, நாங்க எவ்வளவோ அற்புதங்கள் செய்தோம். அவர் சொல்றாரு, இதை குறித்து பெருமை பாராட்டாதீங்க, உங்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பெருமை பாராட்டுங்கள் என்று சொல்லுகிறார். பட் லீவிங் தட் அசைட், ஏதாவது ஒரு இடத்துல நீங்க காமிங்க அவர் யூதாஸை ஒரு இரண்டாம் தரமாய் நடத்தினார். யூதாஸை குறித்து யூதாஸ், நீ இந்த இடத்துக்கு வர வேண்டாம், நீ கொஞ்சம் ஒதுங்கியிரு, ஏதாவது ஒரு இடத்துல வேதத்தில் காமிங்க. 11 சீஷர்களை அவர் எப்படி நேசித்தாரோ அதே விதமாய் யூதாஸை நேசித்தார் அவர். There was no difference in him at all. அவர் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பிடாதபடிக்கு என்று சொல்லும் பொழுது அதனுடைய தற்சுரூபமாய், அதனுடைய முழு ப்ரூஃபா இயேசுவானவர் வாழ்ந்தார். அவர் யூதாஸை ஆக்கினைக்குள்ளாய் அவர் தீர்ப்பிடல. யூதாஸ் தன்னுடைய செய்கையினால, தன்னுடைய கிரியையினால அவன் தன்னை தீர்ப்பிட்டு கொண்டான். பாருங்க, லைக் let alone the world, we struggle to love within our own family. நம்முடைய குடும்பங்களுக்குள்ள எவ்வளவு சண்டைகள் சச்சரவுகள் இருக்கு, ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. சபைகளுக்குள்ள நாம் ஒருவரை ஒரு நேசிக்கிறதுல எவ்வளவு ஒரு போராட்டங்கள் நமக்கு இருக்கிறது யோசிச்சு பாருங்க. ஈவன் அவர் தேவனுடைய குடும்பமாகிய சபைக்குள்ள how would we love those who are in the world? அதனால தான் ஏசப்பா சொன்னாங்க, கண்ணில் காணாத தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லி கண்ணில் காண்கிற சகோதரனை நேசிக்காத இருக்கிறவன் பொய்யன், அவன் பொய்யன் என்று தேவன் சொன்னார். ஸோ நம்முடைய ரட்சிப்பே தேவனுடைய அன்பின் அடித்தளத்தில் கட்டப்பட்டிருக்கிறது என்றால், அந்த அன்பின் பிரயாசம் நம்மிலிருந்து வெளிப்படாவிட்டால் பிரியமானவர்கள, நம்முடைய காலங்களின் உறுதி ஒரு நாளும் நமக்கு கை கட்டாது. நம் காலங்களின் உறுதி, ஏன்னா அந்த தேவ அன்பினால், அதனால தான் வேதம் அழகாய் ரோமர்ல அழகாய் வாசிக்கிறோம், நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. உலகம் தந்த அன்பு அல்ல, உங்க அம்மா அப்பாவும் என்னுடைய அம்மா அப்பாவும் நமக்கு தந்த அன்பு அல்ல, அல்லது நம் சகோதர சகோதரிகள் நமக்கு கொடுத்த அன்பு அல்ல. அந்த அன்பெல்லாம் எப்படிப்பட்டது என்பது தேவனுக்கு தெரியும். அதனால தான் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களும் நானும் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோம் என்றால் அந்த அன்பு நமக்குள்ள இருக்கிறது. ஆனால் அந்த அன்பு கிரியை செய்யாதபடிக்கு நம்முடைய மாம்சத்தின் காரியங்கள் தடை செய்கிறதோ? ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. அந்த அன்பு ஏற்கனவே ஊற்றப்பட்டிருக்கிறது என்றால் ஏன் அந்த அன்பு என் வாழ்க்கையில கிரியை செய்யல? ஏன் எனக்கு பிறரை குறித்து இவ்வளவு இருமாப்புகளும் கோபங்களும் பல, ஏன் என்னுடைய ஒரு விஷயம் நம்மளை நாம யோசித்து பார்க்கணும். அதனால தான்
Jesus condensed all of the commandments into two. ரெண்டு கமாண்ட்மெண்ட். உன்னுடைய தேவனை நேசி, ரெண்டாவது உன்னுடைய சகோதர சகோதரிகளை நேசி. Can anyone here prove how much you love God? எவ்வளவு நீங்கள் தேவனை நேசிக்கிறீங்க என்று யாராவது ப்ரூவ் பண்ண முடியுமா? We all love God. That's why we are here. ஒரு சூப்பர் பவுல் சண்டையா இருந்தாலும் கர்த்தருடைய வசனத்துக்காய் நாம் காத்திருந்து வந்திருக்கிறோம். பட் how do you prove how much you love God? ஒரு விதமாக மாத்திரம்தான். நீங்கள் என் சீஷர்கள் என்று எதை கொண்டு அறிந்து கொள்ளுவார்கள்? நீங்கள் ஒருவரில் ஒருவர் கொண்டிருக்கும் அன்பை பார்த்து அறிந்து கொள்ளுவார்கள். Do you know John and Peter hated each other? They were constant rivals. Peter and John. ஆண்டவர் சொல்றார் பேதுருவை பார்த்து, இன்றைக்கு நீ வேணுன்ற இடத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்க, ஒரு காலம் வரும் உன் காலில் கயிற்றை கட்டி உன் கால்களை கட்டி நீ விரும்பாத இடத்துக்கு உன்னை கொண்டு சொல்லுவாங்கன்னு. ஏன்ட்டு அப்படி சொல்லியிருந்தாருன்னா நான் என்ன கேட்டிருப்பேன்? ஐயோ ஆண்டவர், இது எனக்கு தேவையா? அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்யணும்? எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு நான் கேட்டிருப்பேன். பேதுரு என்ன கேட்குறாரு தெரியுமா? அப்போ அவன் யோவானை கை காமிச்சு கேட்குறாரு. அப்போ யோவான் என் காலை ஒரு கட்டுறதா இருக்கட்டும், அவனுக்கு கையையும் சேர்த்து கட்டினா எனக்கு போதும். அதே மாதிரி தான் அந்த இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பொழுது அந்த கல்லறைக்கு ஓடுகிறதை குறித்து எழுதும் பொழுது அவர் சொல்லுவார், இயேசுவுக்கு பிரியமான சீஷனும் பேதுருவும் ஓடினார்கள், ஆனால் இயேசுவுக்கு பிரியமான சீஷன் வேகமாய் போய் சேர்ந்துட்டான்ட்டு. ஆனால் வேகமாக போய் சேர்ந்து யோவான் என்ன பண்ணாரு? வெளியில் நின்றுக்கிட்டாரு. உள்ள போனது யாரு? பேதுரு. பாருங்க, they were constant rivals in the flesh. உன்னதத்திலிருந்து தேவ ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் அவர்களுடைய மாம்சத்தின் சுபாவம் மாறவே இல்லை. இயேசுவுடைய பிரசன்னத்தில் இருந்தார்கள், இயேசுவுடைய போதனையை கேட்டார்கள், ஆனால் அதனால மாற்றப்படவில்லை. மறுரூபம் ஆகிற அனுபவம் அவர்களுக்கு இல்லை. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் உங்கள் மனம் புதிதாகுகிறதுனால என்ற அனுபவம் அவர்களுக்கு இல்லை. அதனால மாம்சத்தின் கிரியைகள் அவர்களை மேற்கொண்டே இருந்தது. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கிரியைகளில் நீங்கள் பெருகுகிறவர்களாய் இருந்தால் அதை கொண்டு நீங்க மாம்சத்தை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கர்த்தருடைய கிரியைகள் எதன் அடித்தளத்தில்? லைக் ஐ செட், we are talking about the foundation. தேவ அன்பின் அடித்தளத்தில் இருக்கும். தேவ அன்பின் அடித்தளத்தில் இருக்கும். எனக்கு வெரி வெரி லாங் டைம் பேக், ஒரு 15-17 வருடங்களுக்கு முன்பாக ஒருவர் சொன்னது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அலுவலகத்தில் ஆஃபீஸில் ஒரு சூழ்நிலையில் எல்லாம் இது பண்ணும் போது அவரை, he was a leader in our at that time, அவர் இன்னொருவரை குறித்து சொல்லும்போது சொன்னார், you know what, I'm not at the level of his anger. நான் அவனுடைய கோபத்தின் லெவலில் நான் இல்லை. இட்ஸ் நாட் ஈவன் worthy for me to respond என்று சொன்னார். எனக்கு that used to ring into my ears always, that before we respond to something, is it worthy of my response? நான் அந்த இடத்திற்கு இறங்கி சென்று நான் ரெஸ்பாண்ட் பண்ண விரும்பலை. he was a non-believer actually. ஆனால் he said, I don't want to stoop down to that level of anger என்று சொன்னார். இந்த நாளில் நாம் தேவன் அழைக்கிற அந்த அழைப்பின் நிலைக்கு, ஸ்தானத்திற்கு, அவருடைய அன்பில் உயர நாம் வாஞ்சிக்கிறோமா, அல்லது மாம்சத்தின் கிரியைகளினாலே இழுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமா? நாம் சிந்திக்கணும் எப்பொழுதுமே. ஏன் தெரியுமா? சத்துரு அந்த கிரியைகளை கொண்டு வருகிறதற்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? மாம்சத்தின் கிரியைகளை கொண்டு வருகிறதற்கு டு ஐசோலேட் அஸ். பிஃபோர் சேட்டன், நம்ம சின்ன வயசுலலாம் அந்த கதைகளுக்கு ஒரு பேர் உண்டு, எனக்கு டக்குன்னு தமிழில் ஞாபகம் வரல. ஈசாப்பின் கதைகள், இந்த 4 பசுமாடு மேய்ஞ்சிட்டு இருக்கோம், ஒரு சிங்கம் வந்து அதை அட்டாக் பண்ண, அந்த கதைகளுக்கு ஒரு பேர் உண்டு. அது என்னது? சம்திங். எனிவே லீவ் தட் அசைட். அந்த 4 சிங்கம் வந்து அதை ட்ரை பண்ண முடியாது. ஸோ ஒரு நரிகிட்ட போய் சொல்லி, நரி வந்து என்ன சொன்ன, இந்த 4 மாடுகளையும் பிரித்து விடும். தென் சிங்கம் ஈஸியாக. இட் இஸ் ஸோ ட்ரூ ஆக்சுவலி. தட்ஸ் வாட் சேட்டன் டஸ். பல நேரங்களில் சத்துரு சகோதர சகோதரிகளுக்கு இடையில், அது சபையாக இருக்கலாம், இல்லமாக இருக்கலாம், வேலை ஸ்தலமாக இருக்கலாம், எந்த இடத்திலும் அந்த பிரிவினையை கொண்டு வரும் பொழுது நாம் விழித்து கொள்ள வேண்டும். சத்துரு கிரியை செய்கிறான். அது யார் மூலமாக வேணா அவன் கிரியை செய்யலை. ஏன்னா நம்மளை ஐசோலேட் பண்ணிட்டான்னா நம்மை அழிக்கிறது மிக எளிது. Then he will, anger is a poison that you drink expecting your enemy to die. That will never ever happen. அதை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் நாம் இருக்கணும்னா தேவ அன்பு நம்ம இருதயங்களில் ஊற்றப்படும். அந்த அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறது, அதை கிரியையில் வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்கணும். அன்பின் கிரியைகள்,
நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிறதாய் இருக்கணும். பாருங்க, Christianity would have been lot easier if Jesus said, ஒரு செட் ஆஃப் லா, ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், ஒரு செட் ஆஃப் கமாண்ட்மெண்ட்ஸ் மட்டும் கொடுத்து இது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு இயேசு சொல்லியிருந்தார்னா, frankly Christianity would have been very easy. இன்றைக்கும் வச்சு பாருங்க, யூதர்கள் எவ்வளவு வைராக்கியமாய் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறாங்க இந்த நாள்லையும். ஆனால் பக்தின்றது அவங்கள்ட்ட இருக்கான்னு பார்த்துருக்கீங்களா? When you have rules and regulations and commandments and law, அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இன்றைக்கு பெரும்பாலான யூதர்கள் கலாச்சாரத்தின்படி யூதர்களை தவிர ஒருவருக்கும் தேவ அன்பை குறித்து ஒரு சிந்தை கூட கிடையாது. அவங்கெல்லாம் கல்ச்சுரல் ஜூஷ் பீப்புள். நாட் என்னோட வேலை செய்தவர்களே ஒரு சிலர் யூதர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க பேரியாவில் இருக்காங்க, அதனால் நான் போனதில்லை. ஒவ்வொரு வருஷமும் இந்த பாஸ் ஓவருக்கு கூப்பிடுவாங்க. அந்த சீடர் டின்னர் தே ஹேவ் இட். பாஸ் ஓவரில் ரெகுலராக அந்த ஹீப்ரூ சாங்லாம் பாடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் எந்த வகையிலையும் ஃபெய்த் பிலீஃப்ன்றது எதுவுமே கிடையாது அவங்களுக்கு, சுத்தமாக எதுவுமே கிடையாது. ஏன் தெரியுமா அதனுடைய விளைவு? அதுதான் நியாயப்பிரமாணத்தின் வெளிப்பாடு, அதுதான் சட்டதிட்டங்களின் வெளிப்பாடு. சட்டதிட்டங்களை குறிந்து பாருங்க, the law of love, law never redeems, law never redeems, but love redeems. சட்டதிட்டங்களின் வெளிப்பாடு அதெல்லாம். அவ்விதமான சட்டதிட்டங்களை கடைபிடிக்கிறதுனால நாம கிறிஸ்தவர்களாக இருக்கணும்னா ரொம்ப எளிதாக இருந்திருக்கலாம் நம்ம. ஆனால் தேவன் சொன்னாரு, the loving is even harder than that. The loving is even harder than that, harder than that. ரோமர் 12:2 வாசிக்கிறோம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகுகிறதுனால மறுரூபம் ஆகுங்கள். அந்த மறுரூபம் எப்ப சாத்தியம் தெரியுமா? அவருடைய அன்பினால நாம் கட்டப்படும் பொழுது. Jesus not only gave us the love commandment, he also demonstrated it on the cross. நீங்க அன்பு செய்யுங்க, அது என்னால எனக்கு ரொம்ப கஷ்டம், ஏன்னா நான் நீதி உள்ளவராக இருக்கணும், அதனால நான் அப்படி அவர் சொல்லலை. சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். கோபத்தை, ஆங்காரத்தை, சகலத்தையும் எதிர்த்து அவர் வெற்றி சிறந்தார். அந்த அன்பு, அந்த தேவ அன்பு நம்மை நெருக்குகிறதுனால நம்மை he demonstrated it on the cross for us. அந்த அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்படும் பொழுது நாம் அவருடைய பரிபூரண சித்தம் இன்னதென்று அறிந்து கொள்ளுவோம். இன் அதர் வேர்ட்ஸ் சொல்லப்போனால், நம்ம இப்போ ஒரு ஃபோனோ இல்லை ஏதோ வாங்கினோன்னா இந்த டிஃபால்ட் செட்டிங்னு ஒரு செட்டிங் இருக்கும் தெரியுமா? ஸோ நம்ம ரொம்ப ஃபோனை கான்ஃபிகர் பண்ணுறது, லேப்டாப்பை கான்ஃபிகர் பண்ணுறது, அதை கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு எல்லாம் உட்காந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணிகிட்டு இருப்போம். வாட் ஜீசஸ் சிம்பிளி டெல்ஸ் இஸ் தட் சேஞ்ச் யுவர் டிஃபால்ட் செட்டிங். உன்னுடைய மாம்சத்தில் உனக்கு ஒரு டிஃபால்ட் செட்டிங் இருக்குது, அது இப்படி தான் நடக்கும், அது இப்படி தான் செய்யும். இதில் ஒன்றும் அதிசயமே கிடையாது, இதில் ஆச்சரியமே கிடையாது. எனக்கு எங்கேருந்து அந்த கோபம் வந்தது அப்படின்லாம் ஆச்சரியமே படாதீங்க, அது உங்களுக்குள்ளே தான் இருக்குது. எங்கேருந்து அந்த வெறுப்பு வந்தது அப்படிலாம் ஆச்சரியமே படாதீங்க, அதான் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய மனம் புதிதாகுகிறதுனால, உங்களுடைய மனம் புதிதாகிறதுனால. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, வாட் டஸ் இட் மீன் ரியலி லவ்விங் காட்? நம்ம எல்லாரும் அவரை நேசிக்கிறோம் இல்லையா? நாம் எல்லாரும் அவரை நேசிக்கிறோம். அவருடைய சட்டதிட்டங்களை மாத்திரம் கடைபிடிக்கிறது, அவரை நாம் நேசிக்கிறது என்றால் அப்போ நமக்கு புதிய உடன்படிக்கையே வேண்டாம், ஓல்டு கவனன்ட்டே போதும் நமக்கு, அதுவே நமக்கு போதும். அப்படி அல்ல, நாட் ஜஸ்ட் லவ்விங் பட் லிவிங். அவருடைய அன்பை நாம் பிரதிபலித்து நாம் வாழும் பொழுது அதுதான் அதனுடைய முழு, இட் இஸ் த மெஷர் ஆஃப் காட்ஸ் லவ். நான் கேட்டேன், how do you measure your love for God? Only by the love that you have for your brothers and sisters. Only by the love that you have for your brothers and sisters. யோவான் 13:35 அழகாய் சொல்லி இருக்கிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்ளுவார்கள், எல்லோரும் அறிந்து கொள்ளுவார்கள். வாட் டஸ் இட் மீன் லவ்விங் காட்ஸ் சில்ட்ரன்? ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. Love them like the way Jesus loved. Love them like the way they are. Love them like the way Jesus loved and love them like they are. அவர்கள் எவ்விதமாய் இருக்கிறார்களோ அவ்விதமாய் நேசியுங்க. அது எப்படி முடியும்? அது எப்படி முடியும்னா, ஜஸ்ட் ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். How do we love our children?
யாராவது ஒருத்தவங்க கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா? உன் பிள்ளைய பார்த்தியா, உன் பிள்ளை சாப்பிட்டானா, இல்லை இல்லையா தூங்குனானா? யாராவது ஒருத்தர் வந்து கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு யாராவது ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா? சொல்லப்போனால் கொஞ்ச நேரம் அதுங்கள்ட்ட சத்தமே காணோம்னா உடனே சொல்லுவாங்க, ஏங்க எங்கன்னு போய் பாருங்க, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரில, இவன் அமைதியாக இருந்தாலும் பயமாக இருக்குது, சத்தம் போட்டாலும் பயமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. See, constantly it is on your mind about your children. Did anyone tell you or teach you? ஸ்கூலுக்கு போய் எல்லாம் படிச்சுட்டு வந்து that's not the way. I mean, they are on your mind. No one need to remind you. அதே போல் you care for them. யாராவது சொன்னாங்களா, சாரி இன்னைக்கு சொல்ல மறந்துட்டாங்க, இன்னைக்கு ரிமைண்டர் போட மறந்துட்டேன், அதனால் அவனுக்கு சாப்பாடு கொடுக்க மறந்துட்டேன், யாராவது சொல்லியிருக்கீங்களா? எந்த அம்மாவாது என்னைக்காவது? நம்ம சாப்பிடலனாலும் நம்ம இது. ஸோ who really tells you that? And you will die for them in a blink of an eye if you have to. அவர்களுக்காய் ஜீவனை கொடுக்கவும் ஆயத்தமார். அதே போல you accept them as they are. என்னைக்காவது யாராவது ஜெபிச்சிருக்கீங்களா, ஆண்டவரே இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த குழந்தை எடுத்துட்டு எனக்கு வேற ஒன்று கொடுங்க ஆண்டவர்? யாராவது என்னைக்காவது ஜெபிச்சிருக்கீங்களா அப்படிலாம்? You never do that. Why? இதெல்லாம் யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? அப்படிலாம் ஜெபிக்க கூடாதுமா, அதெல்லாம் தப்பு ஆண்டு, அப்படிலாம் யாராவது சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு? How do we love our children? ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். We love you spend time with them. No matter what, how painful it is, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அவங்களோட நேரம் செலவழித்து அவர்களுக்கு we are invested in them for their future. அப்படித்தானே ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவ்விதமான அன்பை தேவன் நாம் இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, உலகம் சொல்லுகிற அன்புக்கும் நம்முடைய அன்புக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. என் பிள்ளை வந்து நல்லவனா இருந்தா மாத்திரம்தான் நான் நேசிப்பேன், அவன் சரியா படிக்கலைன்னா நான் அவனை நேசிக்க மாட்டேன், அவன் ஏதாவது தப்பா செஞ்சுட்டானா நான் நேசிக்க மாட்டேன், அவனை துரத்தி விட்டுருவேன். யாராவது சொல்றோமா நம்ம? அதனாலதான் அவர் சொல்றது, while we were yet sinners, நாம் பாவிகளா இருந்த போதே தேவன் நம்ம மேல் அன்பு கூர்ந்தார், நம்மை நேசித்தார். அவ்விதமான ஒரு அன்புக்கு பேர் தான் தேவ அன்பு நம்ம இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிற அன்பு. சும்மா வந்து அதர்வைஸ் உலகத்தினுடைய அன்புக்கும் அதுக்கும் ஒரு வித்தியாசமே இல்லாமல் போயிடும். Now, what does God's love does not mean? It's not fixing others. இருக்கிற எல்லாரையும் ஒரு விதமாய் மாற்றுகிறதற்கோ, கணவனை மனைவியை போல மாற்றுகிறதற்கோ, மனைவியை கணவனை போல மாற்றுகிறதற்கோ, அல்லது சகோதரனை சகோதரியை போலவோ, சகோதரியை that's not what God's love is. நம்ம எல்லாரையும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் நம்மளை நேசிச்சிருக்கணும்னா இன்னைக்கு வரைக்கும் நேசிச்சிருக்க முடியாது. There is so much to be fixed in us. We are so broken. ஆனால் அவர் நம்ம இருக்கிற விதமாகவே அன்பு கூர்ந்தார். என் மகனே மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன். anyone நான் முதல்ல சொன்ன மாதிரி, no one has ever prayed the prayer saying that எனக்கு இந்த குழந்தை வேண்டாம், இன்னொரு குழந்தையை கொடுங்க, வேற மாதிரி பெட்டரா கொடுங்க, ஞானமா கொடுங்க, பலனா கொடுங்க, அப்படிலாம் நம்ம ஜெபிக்கிறதே கிடையாது. we do discipline them, அவர்களுடைய எதிர்காலத்திற்கா, your life energy everything. இவ்விதமான ஒரு தேவ அன்பு நம் பிள்ளைகளை நாம் எப்படி நேசிக்கிறோமோ அவ்விதமாய் சீஷர்களும், அவ்விதமாய் மிஷனரிகளும், அவ்விதமாய் தேவ ஊழியக்காரர்களும் நேசித்ததுனால தான் பிரியமானவர்களே இன்று நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. If disciples continue to be in their flesh, பேதுருவையும் யோவானையும் குறித்த ஒரு உதாரணத்திற்காக நான் சொன்னேன். ஆனா டிசைபிள்ஸ் 12 சீஷர்களும் தங்களுடைய மாம்சத்தில் மாத்திரம் இருந்திருப்பார்களே என்றால் இன்றைக்கு கிறிஸ்துவம் நாம இருந்திருக்குமா? இவ்விதமாய் 12 பேர்ல 11 பேர் இரத்த சாட்சியாய் மரிக்கிறார்கள். எங்கிருந்து அந்த பலன் வந்தது? எங்கிருந்து அந்த அன்பு? அவர்கள் இவ்விதமான தேவ அன்பினாலே நிறைக்கப்பட்டதுனால, இந்த உலகத்திற்கு அவ்விதமான அன்பை சொன்னதுனால இன்று நீங்களும் நானும் மிஷனரிஸ் ஒவ்வொருத்தரையும் யோசிச்சு பாருங்க. நான் நேற்று உபவாச ஜெபத்தில் ஜெபித்தோம். நாம லைக் நம்முடைய ரெட்ரீட்டில் நமக்கு உதவி செய்த ஒரு குடும்பத்தினுடைய மகன் மிஷனரி ட்ரிப்பில் சூடானில் இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா? இட் இஸ் சச் அ டேஞ்சரஸ் சிச்சுவேஷன், சச் அ டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். அதற்காக ஜெபித்தோம் நேற்று உபவாச ஜெபத்தில். பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் அவ்விதமான அன்பினால, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று பவுல் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் அன்பு மாத்திரம் அல்ல, கிறிஸ்து எனக்காக மாத்திரமல்ல, என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாருக்காகவும் பாராட்டின அந்த அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது.
அவர் அவர்களுக்காய் ஓடினார். அவர் அவர்கள் மேல் மனதிறக்கம் உள்ளவராய் இருந்தார். He was moved with compassion for them. நான் அவ்விதமாய் அசைக்கப்படாவிட்டால், நான் அவ்விதமாய் அவர்களுக்காய் பரிதவிக்காவிட்டால், நான் அவ்விதமாய் அவர்களுக்காய் ஓடாவிட்டால், அது கிறிஸ்துவனுடைய அன்பா? பாருங்க, whether it is Paul, whether it is disciples, whether it is missionaries, all along they were driven by that divine love. தேவ அன்பு, சிலுவையில் காட்டப்பட்ட அந்த அன்பு, ஒரு சாக்ரிஃபிஷியல் லவ், டேக்கிங் த ஹை ரோட், அற்புதமான அன்பினால நிறைக்கப்பட்டதுனால அவர்கள் கர்த்தருக்காய் ஓடினார்கள். இந்த நாளிலும் that is what is called steadfast love. அவருடைய அன்பில் உறுதியாய் நிலைத்து நிற்கிறது. For such a steadfast living, அவ்விதமாய் நாம மாறணும்னா நம்முடைய மனம் புதிதாகணும். அவருடைய அன்பினால தொடப்படணும். அவருடைய அன்பினால நாம் நிறைக்கப்படணும். It is your love and it is your life that will draw people to Christ. Never your religiosity. நம்முடைய மத சடங்குகளினாலோ சம்பிரதாயங்களினாலோ நம்முடைய உபவாசத்தினாலோ நம்முடைய சரீர முயற்சிகளினாலோ யாராவது ஒருவர் கிறிஸ்துவுக்கிட்ட வரணும் அப்படின்னா ஒரு நாளும் அது நடக்காது. ஏன் தெரியுமா? நம்மை விட அதிகமாய் மாம்சத்தில் பிரயாசப்படுகிற மதங்களும் விசுவாசிகளும் உண்டு. ஆனால் நம்மிடத்தில் அந்த தேவ அன்பு, உலகம் இதுவரை காணாத அன்பை கிறிஸ்து இயேசு சிலுவையில் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா! அந்த அன்பை உலகம் நம்மிடத்தில் காணும் பொழுது நம்மை திரும்பி பார்க்கும். இல்லை, இவரிடத்துல ஒரு வித்தியாசம் உண்டு, இவளிடத்துல ஒரு வித்தியாசம் உண்டு, அவர்களுடைய பிரசன்னத்தில் ஒரு சமாதானம் இருக்கிறது, அவங்களோட பேசினாலே என் மனதிற்கு ஒரு அமைதி இருக்கிறது, அவர்கள் இருக்கிற இடத்துல ஒரு வித்தியாசம் இருக்கிறது, அவர்கள் பார்க்கிற பார்வையில் பேசுகிற பேச்சில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. உலகம் அதை உணரத் தோன்றும், உலகம் அதை உணரும். அதற்கு பெயர் தான், அவ்விதமாய் நம்மை மாற்றுகிறது தான் தேவ அன்பு. இந்த நாளில் frankly, this is one of the 3 points I wanted to share today. That it has taken this long. I did not think it will take this long. நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம தொடர்ந்து இதை நாம் பார்க்கலாம். I think the sermon will go few actually. நம்ம இந்த வசனத்தில் நாம் இன்று முதலாய் நாம் பார்த்தது போல உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையில் எப்போதும் பெருகுகிறவர்களாயும், இன்றைக்கு நாம் பார்த்தது உறுதிப்பட்டவர்களாயும் மாத்திரமே நாம் பார்த்திருக்கிறோம். உறுதிப்பட்டவர்களாகுதுன்னா எதில்? தேவனுடைய அன்புல. நம்மிடத்துல, நம் இருதயத்தில் ஊற்றப்படுகிற தேவ அன்பு எவ்விதமானது என்பதை அறிந்து கொள்ளுகிறதுல உறுதிப்பட்டவர்களாக இருக்கணும். ஏதோ சாதாரணமாக நீங்களும் நானும் நம் பிள்ளைகளை நேசிக்கிறது போல அன்பு அல்ல அது எல்லாவற்றையும் சிலுவையில் காட்டப்பட்ட அந்த அன்பு. அதனால பரிசுத்த ஆவி நம்முடைய இருதயத்தில் ஊற்றுகிறார் என்றால் அது அவ்விதமான ஒரு அன்பு தான். அது அவ்விதமான ஒரு அன்பு. மேபி the second point we'll see and we'll close today. இரண்டாவது காரியம், அசையாதவர்களாயும், immovable என்று சொல்லுகிறது. we may start today, we may not finish it today, ஆனால் நம்ம ஆரம்பிக்கலாம். immovable என்று வேதம் சொல்லுகிறது. immovableனா அசையாதவர்களாய் இருக்கும்படிக்காய். அசையாதவர்களாய் இருக்கணும்னா there is only one possibility for it. Be in obedience covered by His love. There is no love without obedience. கீழ்ப்படிதல் இல்லாமல் அன்பு என்பது ஒரு காலம் இருக்க முடியாது. இயேசுவானவர் சீஷர்களை பார்த்து என்ன சொன்னாரு? நீங்கள் என் மேல் அன்பு கூறுகிறவர்களாக இருந்தா என்ன செய்யணும்? என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். There is no love without obedience. There is absolutely, it can never ever be. Love without obedience is lip service. வெறும் lip service. Salvation, பிரியமான ரட்சிப்பு என்பது ஒரு நேரத்தில் நாம் அறிக்கையிடுகிறது மாத்திரமல்ல. It's not a one time proclamation. ஏன்னா ஒன் டைம் ப்ராக்ளமேஷன் இஸ் சால்வேஷன். இயேசு கிறிஸ்து எனக்காய் மரித்தார், எனக்காக உயிர்த்தார், அவருடைய ரத்தத்தினால, அந்த ஒன் டைம் ப்ராக்ளமேஷனாக இருந்தால் யூதாஸ் ரட்சிக்கப்பட்டவனாக இருந்திருக்கணும் இல்லையா? ஜூடஸ் should have been saved. He proclaimed, right? proclaimed மாத்திரமல்ல,
அதற்கு அடுத்த லெவலுக்கு போய் அற்புதம்லாம் செஞ்சான் இயேசுவோட நாமத்தில். பிசாசுகளை எல்லாம் துரத்தினான். பிசாசுகளை எல்லாம் துரத்தினான். So salvation, if it is a one time proclamation, then Judas must be saved. ரட்சிப்பு என்பது இட்ஸ் an ongoing evidential life of trust and surrender. தொடர்ந்து அவர் மேல் நாம் வைத்திருக்கிற அந்த அன்பிலும் விசுவாசத்திலும் வளரும்படிக்காய் நாம் இடைவிடாது ஓடுகிற, இடைவிடாது போராடுகிற அந்த போராட்டம் தான் ரட்சிப்பு. அந்த போராட்டம் தான் ரட்சிப்பு. That is the real salvation. It's not just believing in Christ, that Christ died and resurrected. ஆனால் அவர் மீண்டும் வருவார். He will come again and I long to be with him. அந்த ஒரு தாகத்தோடு வாழ்கிறதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் தப்பிச்சிட்டேன் என்றல்ல. அவர் வருகையை குறித்து ஒரு தாகம் இருக்கணும் நம்முடைய இருதயத்தில். எப்பவுமே ஒரு தாகம் இருக்கணும். ஏன்னா அந்த தாகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், that will bring a sense of urgency for that transformation. That will bring a sense of urgency for transformation. இப்போ சின்ன பிள்ளைங்களாம் இங்கே ஒரு ஸ்கெட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுங்களுக்கு அது ஒரு காஸ்டியூம் போடணும், இல்லை ஒரு மேக்கப் பண்ணணும், அப்படிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 மணிக்கு சர்வீஸ் ஆரம்பிக்க போது வர்ஷிப் முடிஞ்சோடனே ஸ்கிட்டுன்னு சொல்லிடுறோன்னு வச்சுக்கோங்க. 5:20 5:30 வரைக்கும் எந்த பிள்ளைங்க, ஒரு 2 பிள்ளைங்க மட்டும் ட்ரெஸ் பண்ணாமல் இருந்தால் என்ன சொல்லுங்க? ஐயோ டைம் ஆச்சு, அவங்கெல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டாங்க, இவங்கெல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டாங்க, நான் இன்னும் ஆயத்தப்படலையே, எனக்கு இன்னும் நீங்கள் ட்ரெஸ் பிள்ளைங்க எவ்வளோ ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவாங்க. ஐயோ டைம் ஆச்சுன்ட்டு. அதே மாதிரி தான் நம்ம இருக்கணும். அந்த தேவனை நேசிக்கிறது மாத்திரமல்ல, அவரால் ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, ரட்சிப்பின் அடையாளம் அவருடைய வருகையை எதிர்நோக்கினதாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அப்படி எதிர்நோக்கினதாய் நம்முடைய வாழ்க்கை இருந்தா நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கும்? நம்முடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? இட் வில் பி an evidential, அவர் மீண்டுமாய் வருவார், ஒரு urgency இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில். அவருடைய அந்த மறுரூபமாகிறதை குறித்து ஒரு urgency நம்ம இடத்துல இருக்கும். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். யோவான் 14:15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். அவ்விதமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நாம வரணும்னா, just one thing you remember, we need to know him more. ஒவ்வொரு நாளும் அவரை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை வேண்டும். நான் சொல்ல போகிற உதாரணம் கொஞ்சம் it will be stinging, it will definitely hurt your heart, but I am not saying it, I am only a messenger. The Bible says it. யோவான் 5:39-40 யாராவது ஒருவர் வாசிக்கலாமா? யோவான் 5:39-40. ஏன்னா பாருங்க, இயேசுவை அறிந்தவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இந்த நாளிலும் இயேசுவை அறிந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. Hold for a moment. பாருங்க, இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறது, வேத வாக்கியங்களால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்றீங்க. அந்த வேத வசனத்திற்கு சாட்சியாய் அந்த வசனங்கள் எனக்கு சாட்சி கொடுக்கிறது, வசனத்திற்கு நான் சாட்சி கொடுக்கிறேன். நியாயப்பிரமாணத்தை அழிக்க அல்ல, அதை நிறைவேற்ற வந்தேன். அடுத்த வசனம் வாசிங்க. That's a stinging verse. பாருங்க, இதுக்கு முந்தின வசனத்தை அவர்கள் முழுவதுமாய் விசுவாசித்தார்கள், இயேசுவை முழுவதுமாய் அறிந்திருந்தார்கள், கண்கூடாய் அவரை கண்டார்கள், அவர் செய்த அற்புதத்தை பார்க்கறாங்க, அவர் வசனங்களிலிருந்து விளக்கி சொல்லுகிறதை எங்கிருந்து இவருக்கு இந்த அதிகாரம் வந்ததுன்னெலாம் கேட்டாங்க. ஆனால் அவரிடத்துல வருகிறதற்கு அவர்களுக்கு மனதில்லை. They did not want to come to him. I'll be at a distance, Lord. பேதுரு இயேசுவை பின்தொடர்ந்து சென்ற பொழுது, அந்த பிரிட்டோரியம்குள்ள இயேசு கொண்டு செல்ல போகும் பொழுது வசனம் அழகாய் சொல்லுகிறது, Peter followed Jesus at a distance. At a distance. பிரியமானவர்களே, இன்று நாம் எவ்வளவு தொலைவில் அவரை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ் ஆண்டவரே,
ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ் ஆண்டவர். நான் எப்போவுமே சொல்லுகிற ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? இப்போ ஒரு ஊழியக்காரர் இந்தியாவிலேருந்து வராருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அவங்கள்ட்ட யார்ட்டையாவது உங்கள் வீட்டில் ஒரு 2 நாள் ஹோஸ்ட் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டால், கண்டிப்பாக அண்ணா தாராளமாக பண்ணலான்னா ஹோஸ்ட் பண்ணிக்கிறோன்னான்னு சொல்லுவாங்க. நான் ஒரு 6 மாதம் ஹோஸ்ட் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? 6 மாதமா? ஆனால் லைக் இன்னும் ஏதோ ஒரு 2 நாள் நாங்கள், ஏன்னா அவர் இருக்கிறப்ப நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லையா? நம்முடைய இயல்பான வாழ்க்கை எப்படி இருக்கும்? இல்லை நானே சொல்கிறேன்னு வச்சுங்களேன், எங்கள் வீட்டில் கொஞ்சம் இதாக இருக்கும், ஒரு 2 நாள் வந்து உங்கள் வீட்டில் தங்குறேன், இல்லை நீங்கள் வந்து என் வீட்டில் தங்குறீங்க அப்படின்னா ஓகே இருக்கும். இல்லை ஒரு மாதத்துக்கு உங்கள் வீட்டில் வந்து நான் தங்குவான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஐயோ அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ண்ணா. சில நேரத்தில் எங்கள் 2 பேருக்கு ரொம்ப சண்டை வரும், நீங்கள் அதெல்லாம் கேட்கக்கூடாது சொல்கிறோம் இல்லையா? சில நேரத்தில் நாங்கள் பேசுகிற விதம் பாருங்க. தே ஆல் ஹர்ட் லிசன் சி. பரிசேயர்கள், சதுசேயர்கள், யூதாஸ், சாத்தான் கூட இயேசுவை அறிந்திருந்தான். ஒரு விசை மார்க்கு 1:34 வாசிக்கலாமா? இது முந்தின வசனத்தை விட இது வந்து இதனுடைய விளக்கம் அதை விட இன்னும் கடினமா இருக்கும். மார்க்கு 1:34. தன்னை பற்றி அறிந்தவர்கள் எல்லாம் சாட்சி கொடுக்கிறதை இயேசு ஒரு நாளும் விரும்புவதில்லை. பிரியமானவர்களை புரிந்து கொள்ளுங்க. நான் வந்து கிறிஸ்துவன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அதனால வந்து நான் சாட்சி கொடுக்கிறேன்னா அது தேவனுக்கு பிரியமான சாட்சியாய் ஒரு நாளும் இருக்காது. ஏன் தெரியுமா? இந்த வசனத்தை வாசிக்கலாம். எதனால இடம் கொடுக்கல? இயேசுவை. அது வசனம் சொல்லல, அவர்கள் பிசாசுகள் அவரை அறியாதபடினால. இப்ப நான் வந்து திடீர்னு யாராவது ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து என்னப்பா நீ எதுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ற? அவருக்கு ஒன்று அவரை உனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு ஒன்று ரொம்ப நல்லா தெரியும், அதனால நீ இன்ட்ரோடியூஸ் பண்ணாதன்னு யாராவது சொன்னா, isn't it weird? That's what Jesus says. பிசாசுகள் அவரை அறிந்திருந்தபடியினால அவர்களுக்கு பேச. இதே அதிகாரத்தில் ஒரு கொஞ்சம் முன்னாடி போய் வாட்சி பாருங்க. ஒருத்தனை சுகப்படுத்துவார், மனதுருகி அவர் சுகப்படுத்திட்டு சொல்லுவார், ஒருத்தர்கிட்ட இதை பத்தி பேசாத. ஆனா அவனும் ஊரெல்லாம் போய் அதை சொல்லிடுவான். அதற்கப்புறம் தான் இந்த இன்சிடென்ட் நடக்குது. பிசாசுகள் அவரை அறிந்திருந்தபடினால. யாக்கோபு ஒருபடி அதிகமாய் போய் சொல்லுவாரு, பிசாசுகள் அவரை அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய கட்டளைகளுக்கு பயந்து நடுநடுங்குகின்றன. பிசாசுகள் அவரை விசுவசிக்கிறது, அவருடைய வசனத்தை நம்புகிறது, பயந்து நடுநடுங்குகிறது என்று தேவன் வசனம் சொல்லுகிறது. இப்ப யோசிச்சு பாருங்க, நம்முடைய சாட்சி எவ்விதமா இருக்கு? நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய வார்த்தையும் ஒன்றுபட்டு இல்லாவிட்டால் நம்முடைய சாட்சி தேவனை மகிமைப்படுத்தாது. அவருக்கு பிரதியுள்ளதா இருக்காது. அவர் சொல்லுவாரு, நீ என்னை அறிந்திருக்கிறாய் மகனே, நீ என்னை அறிந்திருக்கிறாய் மகளே, ஆனாலும் காத்திரு. என்னை போல நீ மாறுகிற வரைக்கும், மாறுகிற வரைக்கும் கூட தேவையில்லை. பிகாஸ் லைஃப் லாங்கா நம்ம மாறிட்டு தான் இருப்போம். ஆனால் மாற வாஞ்சிக்கிற வரைக்கும், அதற்காய் நான் வாஞ்சிக்கணும். அப்பா உம்முடைய வருகையில நான் காணப்படணும், அதற்கு நான் மறுரூபம் ஆகணும், அதற்கு என் மனம் புதிதாகணும். அந்த வாஞ்சையில உன்னுடைய பிரயாசங்கள் எல்லாம், தினசரி பிரயாசங்கள் எல்லாம் அந்த வாஞ்சையில வருகிறதற்கு வரைக்கும் நீ காத்திரு. இன்றைக்கு இதோடு நாம் முடித்துக் கொள்ளுவோம். தன்னை அறிந்தவர்கள் எல்லாம் சாட்சி கொடுக்க தேவன் விரும்புகிறதல்ல. இன்று நீங்களும் நானும் முன்னின்று அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டும் என்றால் அது தேவனுக்கு பிரியமுள்ளதா இருக்குமா? ஐ நோ இட்ஸ் a challenging word. நான் சொல்றதுக்கு முன்னாடி நான் precaution கொடுத்துட்டு தான் சொன்னேன். It's a stinging word. The Lord's word should rebuke. 3 காரியங்கள் கர்த்தருடைய வசனம் செய்யணும். தீமோத்தேயுல அழகாய் வாசிக்கிறோம். It should exhort you, it should rebuke you, and it should comfort you. ஒரு நேரங்களில் உங்களை எழும்பி கட்டுகிறதாய், உறுதியாய் கட்டுகிறதாய் இருக்கணும். ஒரு சில நேரங்களில் நம்முடைய இருதயத்தை குத்தி கிழிக்கிறதாய் அந்த இருபுறமும் கருக்குள்ள வாள் இருக்கணும். ஒரு நேரத்தில் நம்மை ஆறுதல் படுத்துகிறதா இருக்கணும். இந்த 3உடைய பேலன்ஸ் கர்த்தருடைய வசனத்தில் நமக்கு இல்லைன்னா நம்ம வசனத்தை நம்முடைய வசதிக்கு கேட்கிறோமே தவிர அதனுடைய சத்தியத்திற்கு நாம் கேட்கறதில்லை. இன்றைக்கு நாம் கேட்டிருக்கிற இந்த வசனம் இட்ஸ் a little stinging words. ஆனால் சிந்தித்து பாருங்க, தேவனே என் இருதயத்தின் தியானங்களும் என் வாயின் வார்த்தைகளும் என் வாழ்க்கையும்
உமக்கு சாட்சி உள்ளதா இருக்கா? அந்த சாட்சி உமக்கு பிரியமுள்ளதா இருக்கா? இல்லை ஒருவேளை ஆண்டவரே என் வாழ்க்கை நான் உம்மை அறிந்திருந்தும் அந்த பிசாசுக்கு நீங்கள் பிசாசுகள் அவரை அறிந்திருந்ததுனால அவர் அவைகளை பேச விடவில்லை என்ற மாதிரி, நீ என்னை அறிந்திருக்கிறாய் மகனே, ஆனால் உன் வாழ்க்கை இன்னும் மாறணும், உன் இருதயத்தின் வாஞ்சை இன்னும் மாறணும் என்கிறதுனால அவர் பேசாமல் இருப்பாரா? எல்லாரும் கண்களை மூடி. ஒரு நாளும் நாம் பரிபூரணர் அல்ல. இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் பரிபூரணத்தை வாஞ்சித்து, பரிபூரணமான அவரை வாஞ்சித்து நாம் வாழ்கிறோமே தவிர நாம் இன்னும் பரிபூரணப்பட்டவர்கள் அல்ல. அவருடைய சமூகத்தில் நித்தியத்தில் என்று நாம் பிரவேசிக்கிறோமோ அந்த நாளில் பரிபூரணரோடு நாம் இருக்கிறதுனால நாம் பரிபூரணப்பட்டவர்களாக இருப்போம். அதனால இந்த நாளில் நம்முடைய விசுவாச ஓட்டம் வாழ்க்கை எந்த நிலையில இருந்தாலும் இன்றைக்கு அவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா, if there is one thing that I draw from the message today, நான் உம்மை அறிகிற வாஞ்சையில பெருகணும் ஆண்டவரே. நம்ம எனக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறதுன்னு நான் வாசித்திருக்கிறேன். அந்த அன்பு எப்படிப்பட்டது என்பதை இன்று நான் அறிந்து கொண்டேன் ஆண்டவரே. அவ்விதமான அன்பு எனக்கு வேணும்பா. கழுகுகளைப் போல செட்டை விரித்து உலகத்தின் மாம்சத்தின் கிரியைகள் என்னை இழுத்து விடாத படிக்கு, என்னை தாழ்த்தி விடாத படிக்கு, நீர் என்னை உயர்த்த நினைக்கிற உயர்வுக்கு நான் எழும்பி 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 நான் பறக்கணும் ஆண்டவரே. உம்முடைய கர்த்தருடைய கிரியையில நான் பெருகணும் ஆண்டவரே. கர்த்தருக்குள் நான் படுகிற பிரயாசங்கள் விருதாவா இராது என்று அறிந்து ஆண்டவரே, கர்த்தருடைய பிரயாசங்களாய் என் எல்லா பிரயாசங்களும் மாறணும். வெறும் ஆவிக்குரிய பிரயாசம் மாத்திரம் அல்ல, என் மாம்சத்தின் பிரயாசங்கள், இந்த உலகத்துல நான் ஓடுகிற ஓட்டம் ஆண்டவரே கர்த்தருக்கு பிரதி உள்ளதா இருக்கணும், கர்த்தருக்கு பிரதி உள்ளதா இருக்கணும். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளில ஒரு சவாலான வார்த்தையோடு எங்களை சந்தித்திருக்கிறீர் ஐயா. தேவ அன்பு எப்படிப்பட்டது? நீர் எங்கள் மேல் கொண்ட அன்பு மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் உள்ள சகல ஜனங்களின் மேலும், சபையின் ஜனங்களின் மேலும் நீர் கொண்டிருக்கிற அன்பு எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. நீர் சிலுவையில வெளிப்படுத்தின அந்த அன்பு எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. எங்க வாயின் வார்த்தைகள் மாத்திரம் அல்ல, எங்க வாழ்க்கையும் உமக்கு சாட்சியா இருக்கணும் ஆண்டவரே, உமக்கு சாட்சியா இருக்கணும். அவ்விதமா எங்க வாழ்க்கையை மாற்றுங்க. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வாய். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வாய். விசுவாச பாதையில் தளராமல் ஓடிடுவேன். எல்லாரும் விசுவாச பாதையில் தளராமல் ஓடிடுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளில நீர் எங்களை உம்முடைய வசனத்திலும் ஆவியிலும் உம்முடைய பிரசன்னத்திலும் சந்தித்ததற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஓட்டத்தை ஜெயமுடன் ஓட கிருபை கொடுங்க. இந்த
வாரத்துக்குள்ள நாங்கள் கடந்து செல்லும் பொழுது இன்று நாங்கள் கேட்ட வார்த்தை எங்க இருதயத்தில் எதிரொலிக்கட்டும் ஐயா. எங்கிருந்தாலும் என்ன செய்தாலும் நாங்கள் உமக்காக ஓடுகிறோம், உமக்காக செய்கிறோம். அது ஒரு நாளும் விருதாவா இராதபடிக்கு அவ்விதமான சிந்தையோடு ஓட எங்கள் போராட்டங்களை போராட கர்த்தர் எங்களுக்கு பலன் கொடுங்க. சத்துருவின் சூழ்ச்சிகளுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. எங்களை தனிமைப்படுத்த நினைக்கிற, எங்களை அழிக்க நினைக்கிற அந்த கிரியைகளுக்கு இடம் கொடுக்காமல் ஆண்டவரே கூட்டி சேர்க்கிற தேவ அன்புல நாங்கள் கட்டப்பட கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசுவின் மனதுருக்கமும் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். Praise the Lord. Have a blessed week. We'll continue the series of messages on foundation in the coming weeks. God bless. Bless you all.